வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் கையெழுத்து இதற்காகத்தான் இடப்பட்டது என்று ஒரு 3 முக்கியமான திட்டங்கள் வெளிவந்துள்ளது. அதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 10 புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனதா கூட்டணி 293 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கின்றது. தொடர்ந்து டெல்லி ராஜ்நாத் பவனில் பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் முர்மு முன்னிலையில் பிரதமராக நரேந்திர மோடி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சரவையில் மொத்தம் 72 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். முதல் கையெழுத்து. 3வது முறையாக பிரதமர் பதவியேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி கிசான் நிதியின் 17வது தவணை வெளியிடுவதற்கான தனது முதல் கோப்பையில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட்டார். இதன் மூலம் 9.3 கோடி விவசாயிகள் பயன்பெறுவார்கள். மேலும் கோப்பையில் கையெழுத்திட்ட பிறகு பிரதமர் மோடி பேசியது, எங்களுடைய அரசாங்கம் கிசான் கல்யாணுக்கு முழு அர்ப்பணிப்போடு செயல்படும். எனவே தான் பொறுப்பேற்றவுடன் முதலில் விவசாயிகள் நலனுக்காக கையெழுத்திடுகிறேன். வரும் காலங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாய துறைகளுக்கு இன்னும் அதிகமாக உழைக்க விரும்புகிறேன் என்றார். நாட்டில் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி வழங்குகிறது. இந்த நிதி உதவியானது PM கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 16 தவணை நிதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் PM கிசான் திட்டத்தில் 17வது தவணையை பிரதமர் மோடி கையெழுத்திட்டார். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கடந்த பிப்ரவரி 24, 2019 அன்று தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 3 சமத்தவணையில் 2000 ரூபாய் மொத்தமாக 1000 ரூபாய் 6000 ரூபாய் வழங்கி வருகிறது. இதற்கு பிரதமர் மோடி சற்று முன் ஒரு முதல் கையெழுத்தை எட்டியிருக்கிறார். இதனால விவசாயிகள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து அவருடைய அடுத்த திட்டங்கள் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேஸ் சிலிண்டருக்கு வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர்களும், அதனை தொடர்ந்து குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை இதுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. பிரதமர் மோடி அடுத்து எதில் கையெழுத்திட வாய்ப்புகள் இருக்கிறது, இல்ல இவர் போட்ட இந்த முதல் கையெழுத்து பயனுள்ளதாக இருக்குமா என்பதை உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.